ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம புலாவ் தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. நான் ஒரு 150 கிராம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். 600 கிராம் அரிசிக்கு 3 பிரிஞ்சி இலை, 4 கிராம்பு, 3 பட்டை அது போட்டு நல்லா வதங்கிடுச்சு. 4 பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸா கட் பண்ணி போட்டுங்க. 4 பச்சை மிளகாய் போட்டு நல்லா கலரி விட்டுடுங்க. அதை வதங்கிட்ட உடனே கொஞ்சம் உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும். ஒரு புடி புதினா போட்டுங்க, நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா கிளறி வெங்காயம் நல்லா கிளறி விட்டீங்கன்னா வெங்காயம் கொஞ்சம் செவந்து வந்தா போதும் புலாவுக்கு. இந்த ஸ்டேஜ்ல நீங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருங்க. நான் ஒரு 100 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். நல்லா கிளறி விட்டு ஒரு 3 தக்காளி போட்டிருக்கேன். மீடியம் சைஸ் 3 தக்காளி போட்டு கலரி விட்டு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். 2 ஸ்பூன் நெய் ஊற்றிங்கன்னா நல்லா இருக்கும், நல்லா வாசமா இருக்கும் புலாவு. அதனால 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிட்டேன். அதுக்கு 600 கிராம் அரிசிக்கு பாஸ்மதி ரைஸ்னால 1க்கு 1.5 தான் வைக்கணும். நான் ஒரு 4.5 டம்ளர் அரிசி போட்டிருக்கேன். 4.5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். 3 டம்ளர் அரிசிக்கு 4.5 டம்ளர் ஊற்றினா கரெக்டா இருக்கும். நல்லா தண்ணி கொதிச்சிச்சு. இந்த ஸ்டேஜ்ல அரிசியை கழுவி போட்டு தம் வச்சு இறக்குனீங்கன்னா புலாவ் ரெடி. பாய், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.